वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थं श्रीपरमेश्वर प्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे.
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम రెండవది అధ్యాయం 8వ శ్లోకం నగి ప్రపశ్యాని మమానుపద్యాత్యచ్చోగముచ్చోషణమింద్రియాణాం అవాప్య భూమావసపత్నవృద్ధం రాజ్యం సురాణామపి చాధిపత్యం. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்திற்கு சாங்கியயோகம் என்பதாக பெயர். சங்கியா என்றால் ஆத்ம விஷயமானது ஒரு ஞானம் என்பது பொருள். இந்த அத்தியாயத்தில் தான் பிரதானமாக தேகம் ஆத்மா இவை இரண்டிற்கும் உடையதான ஒரு வித்தியாசத்தை பகவான் தெள்ளத் தெளிவாக அருளி செய்கிறான். இந்த அத்தியாயம் சற்று பெரிய அத்தியாயம். ஆனாலும் கீதைன்னு நம்ம சாஸ்திரங்களில் எடுத்துட்டோம்னு சொன்னால் சிறியது பெரியது என்பதான ஒரு வித்தியாசம்ன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா அதனுடைய கண்டென்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விஷய காம்பீரியம், அதற்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அத்தியுதமான அர்த்த விசேஷங்கள் இருக்கே, அது நமக்கு மிக மிக ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவை. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சஞ்சயன் இவ்விதமாக அர்ஜுனன் சொன்னான் என்று அர்ஜுனன் சொன்ன விஷயத்தை அனுவாதம் செய்தான். அது முன் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாகவே சஞ்சய உவாச்ச என்பது அமைந்தது. அதைத் தொடர்ந்து மறுபடியும் ஸ்ரீ பகவானுவாச்ச என்று கண்ணன் அர்ஜுனனின் இத்தகையதொரு நிலையை ஆக்ஷேபம் செய்ய ஆரம்பித்தான். வீராதி வீரனான சூராதி சூரனான அர்ஜுனனை போன்றவர்கள் தங்கள் நிலை மறந்து ஒரு கோழையை போன்றதான தன்மையை, அதுவும் குறிப்பாக போர்க்களத்தில் எதிரிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தில், அல்லது க்ஷத்திரியர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக கிடைத்த யுத்தம் என்னும் ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்ற சமயத்தில் இது போன்றதான கோழைத்தனத்தை வெளிப்படுத்துவது கூடாது என்பதை பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான். அதன் பின்னர் அர்ஜுனன் மீண்டும் தான் எந்த அளவிற்கு கலங்கி இருக்கிறேன் என்பதை தெளிவாக உரைத்தான். அதாவது சுவாரஸ்யம். அதாவது இப்போ நிறைய பேர் நாம் கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருக்கலாம். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஆனால் நாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம் அப்படின்றத நாம் முதல்ல எந்த சப்ஜெக்டில் என்ன மாதிரி எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம்ன்றத நம்மை சேர்ந்த பெரியோர்களிடத்தில் தெரிவித்து விட்டோமே ஆனால்
அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அவர்கள் சரியான ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார்கள். அங்கே தான் ஒரு பிரச்சனை. நம்ம எந்த பிரச்சனையில் இருக்கோன்றதை கூட சில பேரால் சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அடியான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, த கிளாரிட்டி ஆஃப் த கண்டென்ட். அதாவது எல்லோரும் உபன்யாசகர்கள், எல்லோரும் பேச்சாளர்கள், எல்லோரும் எழுத்தாளர்கள் என்பதாக நாம் நினைத்து விட வேண்டாம். நாம் சொல்ல வரக்கூடிய, நாம் மனதினால் நினைத்திருக்கக்கூடிய விஷயம், அதை எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நாம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு கலை. பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்வியாளர்கள், போதனை செய்பவர்கள் என்பதாக பலரையும் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய சக்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால் 2 விஷயம். த கிளாரிட்டி ஆஃப் த டெலிவரி. தாங்கள் எதை சொல்ல வருகிறோம் என்பதை நன்கு உணர்ந்து அது மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் சென்று சேருகிறது, அவர்கள் எந்த விதத்தில் அதனை புரிந்து கொள்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்களாக திகழ்கிறார்கள். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம இல்லங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை பேசும் பொழுது அது எங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். இந்த அது எது, அதான் அது, அதை கேட்டனோ இல்லையோ, நேற்று கூட சொன்னேன், என்ன உனக்கே அது மைண்டில் புரிக்கல, அந்த அதுன்றதுக்கு வார்த்தை வரல. அது ஏதோ சாவியோ இல்லை செல்ஃபோனோ ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் உனக்கே இன்னும் புரியல. அது அப்படின்னு வரச்சே உனக்கு வாயில் வார்த்தை வரல. அப்போ மற்றவரை கேட்குறோம் அது எங்கன்னு, எதுன்னு அவ கேட்டா, நான் அதை கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே மாட்டேன்ற, ஒவ்வொருத்தரையும் இதை மாதிரி பண்ணுறேன், உடனே நாம் கோபத்தை ஆரம்பிக்கிறோம். அவளுக்கும் கடுப்பாயிடும். ஏன்பா உனக்கே அது வாயில் வார்த்தை வரல, என்ன போய் கேட்குறேன் நீன்றோம். இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருது. அர்ஜுனம் பார்த்தா நாம் குழம்பி இருக்கோன்றது தெரியறது. ஆனால் எந்த விதத்தில் எதுக்கோசரம் குழம்பி இருக்கோம், உண்மையிலேயே இந்த குழப்பம்ன்றது தீரக்கூடிய குழப்பமா இல்லை தீரா குழப்பமா, அல்லது நான் எடுத்திருக்கக்கூடியதான முடிவு என்பது சிறப்பு வாய்ந்ததா, நான் இந்த முடிவை நான் செயல்படுத்தலாமா கூடாதா, என்னுடைய முடிவு என்பது உண்மையிலேயே சரியான பாதையில் தான் செல்லுகிறதா என்பது தெரியாததினால்தான் இதெல்லாம் நாம் தெரிஞ்சு நாம் அதுவும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய சமயத்தில், கோபத்திலேயோ குழப்பத்திலேயோ ஆழ்ந்திருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடியதான முடிவுகள் என்பது நமக்கு தெளிவற்றதாகத்தான் இருக்கும். நமக்கு அந்த சமயத்தில் இல்லை இதுதான் முடிவு, இப்போ நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நாம் சொல்லிடுவோம். ஆனால் உண்மையில் அது கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அல்லது பெரியோர்களிடத்தில் இதை குறித்துதான நாம் சில ஆலோசனைகளை பெற்று கடைசியில் அவர்கள் சொல்லக்கூடியதான ஆலோசனையின் பால் நாம் நடந்தோமையானால் அப்போ அந்த முடிவு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி, அது மிகப்பெரியதான ஒரு வாய்ப்பாக நமக்கு அடையும். நமக்கு அது அடையப்படும். அதை விட்டுட்டு இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் குழப்பமான மனோநிலையிலும் கோபமான மனோநிலையிலும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்பது எப்பொழுதுமே நமக்கு தீமையைத்தான் விளைவிக்கும். நல்ல காலம் அர்ஜுனன் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தான். இந்த குழப்பமான மனோநிலையில் நாம் எடுக்கக்கூடியதான முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்காது என்பதில் அர்ஜுனன் தெளிவாக இருந்தான். இந்த விஷயத்தை நாம் அர்ஜுனன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். இல்லை நாம் இப்போ இதை பற்றி பேச வேண்டாம், நாம் இதை டிசைட் பண்ண வேண்டாம், பேசாமல் நாம் அந்த டிசிஷனை கிருஷ்ணன் கிட்ட விட்டுடுவோம். கிருஷ்ணா நீ என்ன பண்ணால் சரின்னு எனக்கு சொல்லியோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், அப்படியே பிளைண்ட் ஃபாலோ, அவ்வளோதான் விஷயம். ஆமாம் கரெக்டு, வேறு வழி கிடையாது. ஏன்னா என்னால் இப்போ அதை டிசைட் பண்ணி செயல்படுத்தக்கூடிய நிலையில் நான் இல்லை என்பதை அர்ஜுனன் நன்கு உணர்ந்திருந்ததுனால்தான் கம்ப்ளீட்டாக போய் டோட்டல் சரண்டர் பெருமாள்கிட்ட போய் பண்ணிட்டோம். ஒரு ஆச்சாரியனிடத்தில் ஒரு சிஷ்யன் போகும் பொழுது அந்த சிஷ்யனானவன் எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் இது தெரிஞ்சுன்னு ஃபர்தராக டெவலப் பண்ணலாமா அது தெரிஞ்சுன்னு ஃபர்தராக டெவலப் பண்ணலாமான்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி நான் என்ன பண்ணலாம், எச்ரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தோம்பிரபணம். இது வந்து வாழ்க்கையில் நாம் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டியதான ஒரு உயர்ந்த விஷயம், அது சந்தேகமே கிடையாது. அப்படியே அதை வந்து சொல்கிறான். அதனால் எனக்கு எது, ஏன்னா நான் திருப்பி 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 யோசிக்கிறேன். இப்போ சரணாகதி பண்ணிட்டாலும் இல்லையோ, இங்கே இப்பயும் ஒரு மனோநிலை தான் பிரதிபலிப்பு. இப்பயும் சரணாகதி பண்ணிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது. மறுபடியும் அர்ஜுனன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். என்னென்னா அது அந்த புலம்பல்றது இருக்கும், அந்த கோபத்திலையும் அந்த வருத்தத்திலையும் அந்த குழப்பத்திலையும் நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் சில சமயம் பேசினதையே பேசிட்டு இருப்போம், சொன்னதையே சொல்லிட்டு இருப்போம், கேட்ட விஷயத்தையே கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா நம்மளால் ஒரு தெளிவுக்கு வர முடியல. பின்னாடி சொல்ல போகிறான், தஸ்மார் அபரிகாரியார்த்தே நத்துவம் சோச்சிதம் அருகசி. சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் தீராது என்று தெரிந்த பிறகும் அதை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருப்பதினாலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது கட்டாயம் தெரியும், இல்லை இதுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு சால்வேஷன் கிடையாது, இது இப்படித்தான் நடக்க போகிறது அப்படின்னு தெரிந்த பிறகும் அதையே நாம் பேசிக்கொண்டிருப்பதினாலே என்ன பிரயோஜனம்? தஸ்மாத் அபரிகாரியார்த்தே, பரிகாரமே கிடையாது, இதுக்கு சொல்யூஷனே கிடையாது.
அப்படி சொல்யூஷனே அப்படி உண்டா இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் மறுபடியும் இதையே சொல்லி அதையே அப்படி நடந்தது, நான் அப்படி பண்ணிடக்கூடாது சார், அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா அதனால தான் இந்த பிரச்சனை, அதான் பண்ணி ஆயிடுத்து, முடிஞ்சு போச்சு, செயல் நடந்து விட்டது, அந்த செயலுக்குரியதான விளைவுகள் ஏற்பட்டு விட்டன, அந்த விளைவுகளை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இதிலிருந்து வெளியேறுவதற்கு வழியைத்தான் நாம் யோசிக்க வேண்டியவை தவிர எந்த காரணத்தினால் இந்த விளைவுகள் உண்டாயிற்று என்று பேசிக்கொள்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த இடம் இருளாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை காட்டிலும் இந்த இடத்தில் ஒளியை உண்டாக்குவதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த இடம் இருளாக இருக்கிறது என்று பேசிக்கொள்வதனால என்ன பிரயோஜனம்? இதற்கு ஒளியேற்றுவதற்கு என்ன வழி என்பதுதான் நமக்குரியதான முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியை நம்ம கிளியரா பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அழகான ஒரு சமாச்சாரங்கள் காண்பிக்கப்படுகிறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆகையால இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணான், தாம் பேசிட்டான், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். சரணாகதி பண்ணினாலும் அந்த புலம்பல், அதாவது ஓடி வந்ததான வண்டி கொஞ்சம் ஒரு ரன்னிங்கில் போயிட்டாரு, ஸோ இன்ஜின் ஆஃப் பண்ணால் கூட அந்த டயர் 4 ஒரு 10 அடி சுற்றிட்டு தான் நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புலம்பல்லையே அர்ஜுனன் இருந்துட்டு இருக்கான், பயத்திலேயே இருந்துட்டு இருக்கான், வருத்தத்திலே இருக்கான், சோகம் எல்லாமே அவனுக்கு கலந்து கட்டி இருக்கு. அப்படி இருக்கிறவன் சரணாகதி பண்ணிட்டு சரி சுவாமி அப்படின்னு பேசாமல் இருக்கலாமோ இல்லையோ, பேசாமல் இருக்க முடியல. இதே ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்க. முதல்ல ஆஞ்சநேய சுவாமி பம்பா நதிக்கரையில் ராமலக்ஷ்மணர்களை பார்க்கிறார். அந்த இடத்துல ஹனுமானுடைய கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்கு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே பிரபஞ்சன தனைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். அதாவது ஹனுமான் பேசின பேச்சில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான் ராமபிரான். அந்த அளவுக்கு ஹனுமான் கிளாரிட்டியா பேசினவர் என்ன பண்ணார், தன்னுடையதான மெசேஜ் என்னவோ, தான் எதை கன்வே பண்ணணுமோ அதை அத்தனையும் கன்வே பண்ணிட்டு அதற்கு பிறகு ஃபர்தரா ஒரு வார்த்தை கூட பேசல. எஸ், ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை செல்ஃப், இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க அப்படின்ற மாதிரி பெருமாள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேசாம இருந்தது. சில பேர்கிட்ட அது ஒரு ப்ராப்ளம். தாங்க பேசிட்டு இருப்பா, பேசி முடிச்சிருவா, அடுத்தது இன்னொருத்தர் பேச வருவார், அவர் பேசிட்டு இருப்பார், பேசச்சே தான் மறந்து போன ஒரு சமாச்சாரத்தை மறுபடியும் ஆரம்பிப்பா. அவெல்லாம் கிடையாது. அதனால தான் என்னாச்சு, அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதமத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே அனயா சித்ரயா வாசா திரிஸ்தான வியஞ்சரஸ்தயா கஸ்யனாராத்யதே சித்தம் உத்யதாசே அரேரபி என்று பெருமாள் பிரசம்சை பண்ணார். பத்தியாடா லக்ஷ்மணா, என்ன அழகா, என்ன பியூட்டிஃபுல்லாக டெலிவர் பண்ணுறான் பார், என்ன மாதிரி ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் பார், என்ன ஒரு கிளாரிட்டி ஆஃப் டெலிவரி இருக்கு பார், கொடுக்குற ப்ரெசன்டேஷன் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார், என்ன யோசித்து ஆழ்ந்து தன்னுடைய புலமை முழுவதும் வெளிப்படும்படியாக தான் மற்றவர்களுக்கு எதை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெளிவிக்க இருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான பேச்சு இங்கே அவன் பேசியிருக்கிறான் பார் என்று சொன்னார். அதனால்தான் 6 கொல் இச்சொல்லின் செல்வன் என்று கம்பநாட்டாளன் கொண்டாடுகிறார். சொல்லின் செல்வனாக ஹனுமானை கொண்டாடுகிறார். சொல்லின் செல்வர், இவர் சொன்னா அவர் எழுந்து போயிடுவா அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர் சொற்களுக்கெல்லாம் இவர் தலைவராக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். அது ஆகையால அர்ஜுனன் என்ன பண்ணான், அந்த புலம்பல்னாலையும் பிரலாபத்தினாலையும் வருத்தத்தினாலையும் மறுபடியும் ஒரு விஷயத்தை பெருமாள்கிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்றான். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியானாம் அவாப்பிய பூமாவசபத்னருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். திருப்பி சொல்றான், சொன்னதையே திருப்பி சொல்றது. அதனால தான் பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனே பயே விஸ்மயே செய்வ. பிரசம்சை பண்ணச்சேவும் பிரதிஜை பண்ணச்சேவும் பிரலாபம் அலற்றும் பொழுதும் பயத்திலேயும் சரி ஆச்சரியத்திலேயும் சரி மறுபடி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பான். நகி பிரபஷ்யாமி பஷ்யாமி பிரபஷ்யாமி, நான் எத்தனை தடவை யோசிச்சு பார்த்தாலும், எவ்வளவு ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும், எந்த மூட்ல பார்த்தாலும் சரி, எனக்கு என்னுடைய இந்திரியங்களை அப்படியே வளர்த்துது, நாக்கெல்லாம் வளர்ந்து போயிடுது, ரத்த ஓட்டமே உடம்புல நின்று போச்சு, உடம்பெல்லாம் மரத்து போயிடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எச்சோகம் எது ஷோகம் என்பதாக அதை பிரிக்கணும். எச்சோகம் சேர்த்து சொன்னா எச்சோகம், பிரித்தால் எது ஷோகம் உச்சோஷணம் இந்திரியானாம். சோஷணம்னு அர்த்தம் வளர்த்துறது. அந்த அப்படியே உடம்பெல்லாம் வளர்ந்து போயிடுது சார், ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுது, நடுக்கம், அந்த மாதிரி ஒரு ஃபியர். எச்சோகம் எந்த சோகமானது, உச்சோஷணம் இந்திரியானாம். இந்திரியங்கள், இந்த புலன்கள் இருக்க, அந்த புலன்கள் அப்படியே நடுக்கிறது, வருத்துறது, ஒடுக்கிறது. ஏன்னா இதுதான்
எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், எனக்கு தேவலோகமான ஒரு ராஜ்யம் கிடைச்சா கூட எதற்காக, தேவலோக ராஜ்யத்தை கிடைத்தால் கூட நான் அதை அனுபவிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய பந்துக்கள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அல்டிமேட் என்ன? எனக்கு என்னுடைய பந்துக்கள் வேணும், என்னுடைய பந்துக்கள் வேணும். என்னுடைய பந்துக்கள் இல்லாமல் எதுவும் எனக்கு தேவையில்லை. அவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? அப்படிதான் அர்ஜுனுடைய தானே மனசு. ஒரு விஷயத்தில் அர்ஜுனன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், ஆனால் அதே சமயத்தில் அர்ஜுனன் குழம்பி இருக்கான். இதை பெருமாளே சொல்ல போறார். நீ இப்போ என்ன சொல்ல போற? சொர்க்கத்துக்கு போகிறேன், நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கோ இல்லையோ? அப்போ சொர்க்கத்துக்கு யார் போகிறா? அர்ஜுனன் போகிறானா? அர்ஜுனுடைய தானே தேகம் போகிறதா? அர்ஜுனனை காட்டில் வேறு ஒன்று போகிறதா? அப்படின்னு பெருமாள் பியூட்டிஃபுல்லான கேள்வியெல்லாம் கேட்க போகிறார். பகவத்கீதை அதை நமக்கு ரசிக்க ரசிக்க ஆனந்தத்தை கொடுக்கும். அப்பொழுது என் ஆறாவது, அப்பொழுது என் ஆறாவது. அதை ரசிக்க 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 பகவத்கீதையை நம்ம மேலே 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 என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் பகவத்கீதையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப ஜாகிரதையாக நம்ம கவனிக்கணும். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் எச்சோகமுச்சோஷணம் இந்திரியானாம். எந்த சோகமானது என்னுடைய புலன்கள் அப்படியே கொளுத்துறது, வருத்துறது, வரட்டி வரட்டி எடுக்கிறது. இப்படி இப்படி போட்டு உலர்த்தினா எப்படி இருக்கும்? பெரட்டினா என்ன? ட்ரை ஆகிடுறது. அப்படின்னா எவ்வளவு தண்ணீர் பருகினாலும் அந்த தாகம் தீர மாட்டேன்றது. உலர்ந்தது தான். தேகம் இப்படிலாம் பார்த்தா ஒரு மாதிரி வறட்சி உண்டாயிடுது தேகத்தில். தேகம்ன்றது எப்பொழுதும் ஒரு ஈரப்பசையோடு தான் இருக்கும். அது இல்லை, முட்டு மொத்தமாக வறட்சியானது ஏற்பட்டு விட்டது. அவாப்பிய பூமோ வசபத்னருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்தியம். தேவர்களுக்கு தலைவனாயிருக்கும் பெருமை கிடைத்தால் கூட எனக்கு வேண்டாம் சுவாமி. உனக்கு இந்த ராஜ்யம் மட்டும் இல்லை அர்ஜுனா, இந்த யுத்தத்தை மட்டும் முடித்து விடு. போரில் உனக்கு வெற்றி உண்டாக போகிறது. அப்படி ஒரு வெற்றி ஏற்பட்டதுன்னா உனக்கு தேவலோக ராஜ்யம் கூட கிடைச்சிடும். இது கீழே இருக்கிற 2-3 தடவை அர்ஜுனன் சொல்லிட்டான். ஏன் இதை மறுபடியும் அந்த என்ட்ராஸ் பண்றானா? அதான் பயம். இதை சொன்னதையே திருப்பி சொல்றதுன்றதான கல்ச்சர் பிரத்யட்சமா பார்க்கிறமே. அதான் ஒரு தடவை சொல்லியாச்சேன், சொன்னா ஆறலையே. ஆற்றாமை என்பது, இந்த இயலாமை ஆற்றாமை என்பது இருக்கே, முடியவே இல்லை. நம்ம இது அர்ஜுனன் தான் அப்படின்றத ஸ்டேட்டஸ்ல பார்க்கக்கூடாது. நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, பகவத்கீதை என்பது ஹைலி பிராக்டிக்கல். நம்முடைய வாழ்வியலில் நமக்கு இரண்டர கலந்திருக்கக்கூடியது. அதுதான் பகவத்கீதை. குருக்ஷேத்திரம் என்பது யுத்த களம் என்றால் நீங்கள் உங்களுடைய மனதை குருக்ஷேத்திர போர்க்களமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனதுக்குள்ளே, உள் மனதுக்குள்ளே நடைபெறக்கூடிய பெரிய போராட்டம் தான் இங்கே கௌரவ பாண்டவ போராக, சண்டையாக காண்பிக்கப்படுகிறது. அதுதான் விஷயம். அதுல நாம எதிர்பட்சத்தை பார்க்கும் பொழுது இது எதிரிகள் தான் இல்லை. நாம எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கும் நம்முடைய யோசனை. அப்ப எதிர் சைடு அப்படின்னு நாம பார்க்கும்பொழுது அந்த எதிர் சைடுல கூட சில நல்லதுகள் இருக்கும். அதை நமக்கு சரிதானா தப்பா அப்படின்னு நமக்கு புரியல. நம்ம சைடு இருக்கக்கூடிய நன்மைகள், நல்ல விஷயங்கள் கூட நாம் சரியான நேரான பார்வையில் தான், நேரான வழியில் தான் செல்கிறோமா என்பதையும் தீர்மானிக்க முடியாமல் நமக்கு ஒரு தவிப்பினை உண்டாக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் நமக்கு தேவையாரு நல்ல வழிகாட்டிகள். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய மேன்மை. ஆச்சாரிய சம்பந்தம்னா நம்மில் பல பேர் நினைத்திருப்பது என்ன தெரியுமா? இந்த பஞ்ச சம்ஸ்காரம் என்பதாக சமாசிரணம் செய்து கொள்ளுதல், அது ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இன்றியமையாதது. அதில் ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. அப்பதான் ஸ்ரீவைஷ்ணவத்துவ லட்சணம் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது பரண்யாசம் என்று சொல்லக்கூடியதான் ஆத்மரக்ஷா பரண்யாசம் என்பதாக ஆத்ம சமர்ப்பணம். இந்த சமாசரணம் பரண்யாசம் என்பதான ஒரு கிரியை, ஒரு காரிய விசேஷம், இது நமக்கு ஆச்சாரியின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. அது மட்டுமே நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. ஆச்சாரியனுடையதான இது போன்றதான உபதேசங்களை நாம் அவரிடத்தில் முறையாக பயிலுவது. இப்படி இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்று நாம் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருப்பது என்பது சரியல்ல. இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை நாம் செய்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் இது போன்றதான வாழ்வியல் தத்துவங்களை, வாழ்வியல் கொள்கைகளை, குறிப்பாக பகவத்கீதை,
ரகசியத்ரயசாரம் முதலான ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளான பகவத் விஷயம் முதலான உயர்ந்த நூல்களின் தத்துவங்களை, உயர்ந்த நூல்களின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் நேரடியாக அவர்கள் மூலமாக அறிந்திருப்பது. அதற்குத்தான் காலக்ஷேபம் என்பதாக பெயர். கதா காலக்ஷேபம் இதுக்கு சம்பந்தம் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காலக்ஷேபம்னு அர்த்தம் இந்த உயர்ந்த நூல்களை நமக்கு அவர்கள் சரியான விதத்தில் போதிப்பது. சரி, இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, இது நம்முடைய வாழ்வியலுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பகவத்கீதையை இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் தலைமையில வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறோமே, எதனால? எல்லா ஆச்சாரியர்களும், நம்முடைய சனாதன தர்மத்தைச் சேர்ந்த அனைத்து ஆச்சாரியர்களும் என்ன பண்ணிருக்கா, பகவத்கீதைக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஒவ்வொரு வியாக்கியானத்துக்கும் ஒரு யுனிக்னஸ் உண்டு, ஒவ்வொரு வியாக்கியானத்துக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு. அந்தந்த வழியில் நாம் அதை அறிந்தோமே நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்ப நாம அர்ஜுனனுடையதான நிலைமையில் நாம் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தான் கிருஷ்ணனை போன்றவர்கள். அவர்கள் தான் சாட்சாத் எம்பெருமானுடையதான அவதாரம். அவர்கள்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் யாரு சாட்சாத் என்றால் பகவானுடைய அவதார போதர்கள். அதனால நமக்கு யார் உபதேசம் செய்கிறார்களோ, இதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் யார் மூலமாக அறிகிறோமோ அவர்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள். அவர்களிடத்துல நாம கிளாரிட்டியா இல்லை, நாம கன்ஃபியூஸ்டா இருக்கோம், நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஒரு வைத்தியர் இடத்துல, ஒரு டாக்டர் கிட்ட போனா உனக்கு என்ன பிரச்சனைன்றது கரெக்டாக சொன்னா தான் அந்த டாக்டர் உன்னை கிளாரிஃபை பண்ணுவார், க்யூர் பண்ணுவார். ஒரு வக்கீல்கிட்ட போனால் இது என்ன ப்ராப்ளம், நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த தப்புனால என்ன பிரச்சனை அப்படின்றத சொன்னா தான் அந்த வக்கீல் உனக்கு நல்ல வழி காண்பிப்பார். ஒரு ஆடிட்டர்கிட்ட போனோம்னா என்கிட்ட இந்த பணம் இருக்குது, அந்த பணம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படி சொன்னால் தான் அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவார், உனக்கு கரெக்டாக வழி காமிப்பார். இல்லடாப்பா இந்த பணத்தை இப்படி கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும், அதை நீ இப்படி பண்ணு அப்படின்றதாக சொல்லி உனக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார். அதே மாதிரி தான் ஆச்சாரியனிடத்தில் போய் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக அவரிடத்துல முழுக்க முழுக்க அவர் தான் நமக்கு கதி என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால் அந்த ஆச்சாரியன் நமக்கு கரெக்டான ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார். அதுவும் கீதையை போன்றதான ஒரு பாதை, அந்த கீதையின் பாதை என்பதாக கீதைக்கு இருக்கக்கூடியதான பெருமையை நம்முடைய ஆச்சாரியர்கள் மூலமாக நாம் உணர்ந்து அனுபவிப்பது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். அதனால அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், சரணாகதி பண்ணி மறுபடியும் அந்த புலம்பலை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அது மூலமாக தன்னுடையதான ஒரு புலம்பலை அந்த பெருமாள் திருவடி வாரத்தில் அர்ஜுனன் சமர்ப்பித்தான். நகி பிரபஷ்யாமி, தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல, எனக்கு ரொம்ப பிளாங்காக பிளைண்டாக இருக்கேன். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்பிய பூமௌ அசபத்ரம் ரித்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம். அந்த தேவலோக இந்திராதி லோகங்கள் பிரம்மலோகங்கள் கிடைச்சா கூட பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு வாண்டவே வேண்டாம். ஏன்னா நான் இப்போ எப்பொழுதுமே எதிர்பார்க்கக்கூடியது என்ன, என்னுடையதான பந்துக்கள், என்னுடைய உறவுகள் இருக்க. பந்து அப்படின்னா அர்த்தம் உறவுகள்னு அர்த்தம். இந்த உறவுகளை இழந்து விட்டு நான் தேவலோகத்தில் சென்று ராஜ்ய பரிபாலனம் செய்வதனால எனக்கு ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா, நான் எனக்கு ஒன்றும் புரியலை என்பதாக மிக மிக தளர்ந்து போய் சோர்ந்து போய் அந்த அர்ஜுனன் அப்படியே விழுந்தான். பெருமாள் அவனுக்கு மேற்கொண்டு உபதேசம் பண்ண ஆரம்பிக்க போறாருன்றதாக சொல்லி அகைன் அந்த அர்ஜுனுடைய ஸ்டேட்டஸை எடுத்து சொல்லி சஞ்சயன் பேசப் போகிறான் என்று அடுத்த ஸ்லோகத்தில் நாம் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோமல்லவா, அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம் இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா?
Radhe
இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.